ஸ்ரீ விஷ்ணு புராணம் 36ஆம் பகுதி. பரம்பொருள் தெளிவு. ஆத்ம தத்துவத்தை பற்றி ஜடபரதர் கூறியதும் அரசன் அவரை நோக்கி, சுவாமி, சகல ஜந்துக்களிலும் பிரகிருதியிலும் வேறாய் ஞான சுரூபமாய் மகத்தானதாய் ஒரே விதமான ஆத்மஸ்வரூபம் உண்டென்றும் கூறினீர்கள். சிவிகையை நான் சுமக்கவில்லை, என்னிடத்தில் சிவிகையும் இல்லை, இந்த உடல் சுமக்கின்றது. நம்மை விட அது வேறானது. 3 குணங்களின் ஏவலினால் பஞ்சபூதங்கள் அசைகின்றன. அந்த குண பிரவருத்தியும் கர்மத்தினால் ஏவப்படுகிறது. ஆகையால் அவற்றால் எனக்கென்ன என்றும் தாங்கள் இத்தகைய பரமார்த்தங்களை கூறினீர்கள். மகானே, நான் இந்த சம்சாரத்தில் எது உயர்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கபில மகா முனிவரிடம் செல்ல புறப்பட்டேன். இதனிடையில் அந்த பரமார்த்த விஷயத்தை தேவரீர் அருளி செய்ததால் என் மனம் தங்களையே நாடுகின்றது. கபில முனிவர் உலக அஞ்ஞானத்தை போக்கும் பொருட்டு பூமியில் இறங்கிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமானவர். தங்களையே அந்த கபிலராக நான் கருதுகிறேன். ஆகையால் அடியேனுக்கு எது உயர்ந்ததோ அதனை அறிவிக்க வேண்டும் என்றான். அரசே, இப்போது நீ என்னை உயர்வை பற்றி கேட்கிறாயா அல்லது பரமார்த்தத்தை பற்றி கேட்கிறாயா? ஸ்ரேயஸ் என்பதும் பரமார்த்தம் என்பதும் ஒன்றல்ல. எந்த மனிதன் தனது இஷ்ட தேவதைகளை பணம் முதலிய சம்பத்துக்களை இச்சிக்கின்றானோ அந்த செல்வ பேரே ஸ்ரேயஸ் எனப்படும். அதுபோலவே சந்தானத்தை இச்சிப்பவன் அதை அடைவது ஸ்ரேயஸ் ஆகும். யக்ஞாதி கர்மங்களை செய்து ஸ்வர்காதிகளை பெற நினைப்பவனுக்கு அந்த ஸ்வர்காதிகளே ஸ்ரேயஸ் ஆகும். எந்த ஒரு பயனையும் கருதாமல் யாகாதி கர்மங்களை செய்பவனுக்கு அந்த கர்மமே உயர்வாகும். யோக நிஷ்டையிலிருந்து ஆத்ம தியானம் செய்வோருக்கு அதுவே உயர்ந்தது. அந்த ஆன்மாவிற்கு பரமாத்மாவோடு ஒன்றாக கூடுதல் மேலான ஸ்ரேயஸ் ஆகும். இப்படி ஒன்றுக்கொன்று மேலான 7 ஸ்ரேயசுகள் முக்கியமானவைகள். இவற்றின் உட்பிரிவான ஸ்ரேயசுகளும் உண்டு. இவையெல்லாம் பரமார்த்தங்கள் அல்ல. எப்படியெனில், பணமே பரமார்த்தமானால் அதை தர்மத்திற்காகவும் காமத்திற்காகவும் செலவு செய்வார்கள் அல்லவா? அப்படி செலவு செய்வதனால் அது பரமார்த்தம் ஆக மாட்டாது. இதனால் சாதிக்கப்படுகின்ற தர்ம காமங்களும் அழியக்கூடியவை. ஆதலால் அவை பரமார்த்தம் என்று சொல்லப்பட மாட்டாது. காரியங்கள் எல்லாம் காரணங்களுக்கு பரமார்த்தமே அல்லாமல் யாவற்றுக்கும் ஆக மாட்டாது. ராஜ்யம் முதலானவை பரமார்த்தம் என்றால் அவை நிலையானதாகாமையால் அவை பரமார்த்த மகாத்ரிக்கு யஜுர் சாமம் என்ற வேதங்களின் விதிப்படி செய்கின்ற யாக கர்மத்தையே பரமார்த்தம் என்று நீ நினைத்திருந்தாயானால் அதுவும் அல்ல. மண் என்ற காரண பொருளினால் உண்டாக்கப்படும் குடம் முதலியவைகளுக்கான காரியங்கள் எல்லாம் காரணமான மண்ணின் தன்மையையே அடைந்திருப்பதைப் போல் நாசப்படத்தக்க சமித்து, நெய், தர்பை முதலியவற்றால் செய்யப்படும் யாகாதி கர்மமும் நாசப்படத்தக்கது. ஆகையால் அதுவும் பரமார்த்தமாகாது. பரமார்த்தம் என்பது நாசப்படாத ஞானிகளால் அங்கீகரிக்கப்பட்டதே ஆகும். யாதொரு பயனையும் விரும்பாமல் செய்கின்ற யாகங்கள் மோட்சத்திற்கு சாதனமானவை. ஆகையால் அவை பயனை கொடுத்தவுடன் நசிப்பதால் அது பரமார்த்தம் அல்ல. ஆன்ம தியானமும் விசதம் விசித்திரம் பிறவற்றினின்றும் தெளிவு நற்தெளிவு என்று இவ்வகைப்பட்ட அவஸ்தா பேதங்களை அடைதலாலும் போனதை நினைத்தல் பிரத்யக்ஷ தோற்றம் முதலாக க்ஷணந்தோறும் மாறுதலினாலும் அது பரமார்த்தம் அன்று. பரமாத்மாவோடு ஆத்மா ஐக்கியமாகின்ற யோகமே பரமார்த்தம் என்று சிலர் நினைக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட யோகம் பொய். ஆகையால் அதுவும் பரமார்த்தம் அன்று. அந்த யோகம் ஏன் பொய் என்றால், ஒரு பொருள் மற்றொரு பொருளாக ஆகப்படாதாகையால் ஜீவாத்மாவானது பரமாத்மாவாக மாறமாட்டாது. ஆகையால் அரசே, நான் முன்பு கூறியவைகள் யாவும் ஸ்ரேயசுகள் என்பதில் ஐயமில்லை. பரமார்த்தம் எதுவென்று சுருக்கமாக கூறுகிறேன், கேட்பீராக. தேகத்தை போல பல பொருளாயிராமல் ஒரு பொருளாயும் ஞானத்தினால் எங்கும் வியாபிக்க கூடியதாயும் தேகத்தை பற்றிய வித்தியாசமின்றி சமமாயும் நிர்மலமாயும் சத்வாதி குண சம்பந்தம் இல்லாததாயும் பிரகிருதிக்கு வேறுபட்டதாயும் உற்பத்தி விநாச விருத்தி க்ஷயாதிகள் இல்லாததாயும் நுண்மையினாலே அக்னி
வாயு ஜலாதிகளான அழிக்கும் பொருட்களுக்கு உட்படாததாயும் பற்றி கொள்ளுதல் முதலான தோஷங்கள் இன்றி தேகாதிகளுக்கு அதிபதியாயும் இருக்கின்ற ஆத்மஸ்வரூபம் எது உண்டோ அது மேலான ஞான வடிவமாய் அவித்யா ரூபங்களான ஜாதி நாமாதிகளோடு பூதம் வர்த்தமானம் பவிஷ்யத் என்ற 3 காலங்களிலேயும் கூடாதது. தன்னுடையதும் பிறரதுமான தேகங்களில் இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி எல்லாம் ஒரே விதம் என்ற ஞானம் எது உண்டோ அந்த ஞான சுரூபம் தான் பரமார்த்தமாம். ஆதலால் தேக வித்தியாசத்தினால் மாறுபாடாக நினைப்பவர்கள் யதார்த்தத்தை அறியாதவர்கள். புல்லாங்குழலின் உள்ளே நுழைந்த காற்று ஒன்றாயிருந்தும் அதன் துவார பேதங்களினால் அந்த காற்றுக்கு 6 வகை ஸ்வர பேத நாமதேயம் உண்டாவதைப் போல ஆத்மஸ்வரூபம் பேதமில்லாததாக இருந்தும் அதற்கு புறம்பான கர்ம பேதத்தினால் வந்த சரீர பேதத்தை பற்றி தேவன் மனிதன் என்ற விவகாரம் உண்டாகிறது. அந்த கர்மாவாகிய மறைவு அழிந்தால் அந்த தேவாதி பேதம் இல்லவே இல்லை என்று அறிவாயாக என்று ஜடபரத மாமுனிவர் உபதேசித்தார். 36ஆம் பகுதி நிறைவடைந்தது.